ஒரு சின்ன தவறு வாழ்க்கையை அழிச்சிடும். ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்மளுக்கு வாழ்க்கை முக்கியமா இல்ல சோசியல் மீடியால வர லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் முக்கியமா? இந்த கேள்விக்கு பதில் இன்னைக்கு பல இளைஞர்களுக்கு தெரியறது இல்ல. ஏன்னா ஒரு வெறும் 30 செகண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக ஒரு 17 வயசு பையனோட உயிர் இன்னைக்கு இது பூமியில இல்ல. இந்த சம்பவம் நடந்தது 2026 மார்ச் 10ஆம் தேதி சுமார் 11 மணிக்கு ராஜஸ்தான்ல கோட்டா நகர்ல பிரேம் நகர்ங்கிற பகுதியில சோட் மாதா டெம்பிள் அதுக்கு பக்கத்துல ஒரு பையன் நடந்து வந்துட்டு இருந்தான். அவன் பேரு சுபம் சிங். அவன் வயசு வெறும் 17. ஒரு சாதாரணமா பள்ளிக்கு போயிட்டு இருக்கிற மாணவன் தான் அவன். ஆனா அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறது. அவனுக்கும் நிறைய லைக்ஸ் வரணும், நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும், தானும் ஒரு பிரபலம் ஆகணுங்கிற ஆசை அவனுக்கு ரொம்ப இருந்தது. இது அவனுக்கு மட்டும் இல்ல, அந்த ஏரியால அவன் வயசுல இருக்க நிறைய பசங்க இதே மெயினா ஒரு வேலையா வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இந்த பசங்களுக்குள்ள ஒரு போட்டியே இருந்தது, யாருக்கு நிறைய லைக்ஸ் வருது, யாருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வருது, யாரு ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு. இது ஒரு ஹெல்த்தியான போட்டியா இருந்தா பரவாயில்ல, இந்த போட்டி மெல்லமா பொறாமையாச்சு. அங்கிருந்து ஈகோ ஆயிடுச்சு. ஈகோ ஒரு மனுஷனோட வாழ்க்கையே அழிச்சிடும். அந்த நாள் இரவு சுபம் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் நடந்து வந்துட்டு இருந்தான். அவனுக்கு தெரியாது அன்னைக்கு ராத்திரி தான் அவனோட கடைசி ராத்திரியா இருக்கும்னு. வர வழியில அவன் ஏஜ் பசங்க ஒரு 5-6 பேரு அவனுக்கு ஆப்போசிட்ல வந்தாங்க. அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்தது. மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 30 செகண்ட் ரீலு தான் மேட்டரு. வாயில சண்டை போட்டுட்டு இருந்தவங்க மெல்லமா கை கலப்பெல்லாம் ஆரம்பிச்சது. அங்க இருந்த ராடை எடுத்து ஒரு பையன் சுபமோட தலையில அடிச்சிட்டான். இன்னொரு பையன் கத்தி எடுத்து சுபம குத்திட்டான். சுபம் படு காயம் அடைஞ்சு கீழே விழுந்தான். அவன் அங்க இருந்து ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு கோட்டாவில் இருக்கிற நியூ மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அங்க போய் டாக்டர் பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, சுபம் உயிரோட இல்ல. வர வழியிலேயே அவன் உயிர் போயிருச்சு. ஒரு 17 வயசு பையனோட வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஒரு குடும்பம் அதோட வாரிசை இழந்துருச்சு. அவங்க அம்மாக்கு இன்னைக்கு ஒரு பையன் இல்ல, அவங்க அப்பாக்கு அவரோட ஃபியூச்சரே இல்ல. இந்த சம்பவத்துல ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? வெறும் 30 செகண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல். இங்கேதான் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். சோசியல் மீடியால வர லைக்ஸ் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்காது. அதுல வர ஃபாலோவர்ஸ் உங்க எதிர்காலத்தை உருவாக்க மாட்டாங்க. அதுல வர வெற்றி உங்களுக்கு உண்மையான வெற்றியை தராது. உண்மையான வெற்றி தரது எது தெரியுமா? உங்க திறமை, உங்க உழைப்பு, உங்களோட ஒழுக்கம். பலரோட வாழ்க்கையில தோல்விக்கு காரணம் அவங்க முயற்சி செய்யாதது கிடையாது, தவறான விஷயத்துல முயற்சி செஞ்சு அதுல வெற்றி அடையணும்னு ஓடுறாங்க. புகழுக்கு பின்னாடி ஓடாதீங்க, திறமைக்கு பின்னாடி ஓடுங்க. புகழ் உங்களுக்கு பின்னாடி ஓடி வரும். ஒரு ரீல் 30 செகண்ட் தான், ஆனா உங்க வாழ்க்கை அதை விட ரொம்ப பெருசு. 30 செகண்ட் ரீலுக்காக உங்க வாழ்க்கைய ஆபத்துல போடாதீங்க. ஏன்னா ஒரு தவறான முடிவு உங்க வாழ்க்கைய அழிச்சிடும். ஆனா ஒரு சரியான முடிவு உங்க வாழ்க்கைய சிகரத்துக்கு கொண்டு போகும், உங்க வாழ்க்கைய வரலாறா மாத்தும். இந்த கதையில நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க எனக்கு கமெண்ட்ல போடுங்க. இத பல இளைஞர்களுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு எது முக்கியம்னு அவங்களுக்கு தெரியறது இல்ல. இதே மாதிரி கேரளால ஒரு பொண்ணு இதே சோசியல் மீடியால இதே மாதிரி ஃபாலோவர்ஸ் வேணும், தான் ஒரு ஃபேமஸ் ஆகணும்னு பஸ்ல தேவையில்லாம ஒருத்தர் மேல பழி போட்டு ஒரு பொய்யான வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணா. அவ விரும்பின மாதிரியே அவளுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் ஆட் ஆனாங்க. அந்த ஒரு நாள்லயே 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆட் ஆனாங்க. ஆனா அது உண்மை இல்லாத அந்த வீடியோவை பார்த்து அவமானம் அடைஞ்ச அந்த மனுஷன் இன்னைக்கு உயிரோடையே இல்ல. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில எது முக்கியம்னு அவங்களுக்கு தெரியறது இல்ல. அதனால தயவு செய்து இந்த வீடியோவை எல்லா இளைஞர்களுக்கும் அனுப்புங்க. இதனால ஒரு 10 பேர்த்த நம்மளால மாத்த முடிஞ்சதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். பயனுள்ள வீடியோக்களுக்கும் உண்மை சம்பவங்களுக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கும் ஆதரவு கொடுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். ரெண்டாவது, நான் மேக்சிமம் லைவ்ல இருப்பேன். நான் போடுற ஏதாவது சப்ஜெக்ட பத்தி ஏதாவது வீடியோஸ் பத்தி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும், சேட் பண்ணணும்னா நீங்க தாராளமா அதுல வந்து கலந்துக்கலாம். நான் எப்ப லைவ் வரேன்னு நீங்க நோட்டிபிகேஷன் ஆல் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம். நன்றி.